ஜாழ்ப்பாணத்தில் இடுபாலை மடத்தரி பகுதியைச் சேர்ந்த நபரொருவர் வாழ்வெட்டுக்கு இலக்காகி உள்ள சம்பவம் தொடர்பாக மாறுபட்ட பல செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கின்றன. அந்த வகையில் அதன் உண்மைத்தன்மை தொடர்பாக தற்பொழுது தகவல்கள் கிடைத்திருக்கிறது. அது தொடர்பாக இந்த தொகுப்பிலே விரிவாக பார்க்க இருக்கின்றோம். இதேவேளை வவுனியா மாநகர சபை ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி வசம் வந்திருக்கின்றது. கொழும்பு மாநகர சபை தேசிய மக்கள் சக்தி வசம் வந்திருக்கின்றது. இது தொடர்பாகவும் பார்க்க இருக்கின்றோம். அதற்கு முதல் ஜேகே ரிப்போர்ட் எனப்படுகின்ற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தொடர்ந்து அருகில் இருக்கின்ற பெல் பட்டனை கிளிக் செய்வதன் ஊடாக நான் போடுகின்ற ஒவ்வொரு காணொளிகளையும் நீங்கள் உடனுக்குடன் பார்க்கக்கூடிய வகையிலே இருக்கும். நான் நடராசா ஜெயகாந்தன். தற்பொழுது செய்திகளுக்குள்ளே செல்லலாம். ஜாழ்ப்பாணம் கோப்பாய் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பகுதியில் நபரொருவர் வாளால் வெட்டி கொலை செய்யப்பட்டிருப்பதாக செய்திகள் வெளியாகியிருந்தது. அதாவது நேற்று முன்தினம் இந்த சம்பவம் பதிவாகி இருந்ததாக கூறப்பட்டது. அந்த வாழ்வெட்டு சம்பவத்திலே இடுபாலை மடத்தடி பகுதியைச் சேர்ந்த நபர் ஒருவர் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்பட்டது. இவ்வாறு அவர் வாழ்வெட்டு கிழக்கான நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் அவர் உயிரிழந்ததாக அந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஐதவிட குறித்த நபர் போலீசாருக்கு தகவல் வழங்கி இருக்கின்றார். அதன் அடிப்படையில் தான் இந்த வாழ்வெட்டு சம்பவம் இடம்பெற்றதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது அந்த வாழ்வெட்டு சம்பவம் இடம்பெறுவதற்கு முன்பாக வாழ்வெட்டு நடத்திய தரப்பினரிடமிருந்து கஞ்சா போதைப் பொருளை போலீசார் மீட்டதாகவும் அதன் தொடர்ச்சியாக அதனை காட்டிக் கொடுத்தார் என்கின்ற காரணத்தினால் தான் குறித்த நபர் வெட்டி படுகொலை செய்யப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இவ்வாறுதான் அந்த செய்திகளிலே குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. ஆனால் உண்மையில் அவ்வாறான சம்பவம் நடக்கவில்லை என்று தெரிய வருகின்றது. அதாவது அவர் போலீசாருக்கு எந்தவித தகவலும் வழங்கவில்லை என்று போலீஸ் தரப்பிலிருந்து உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றது. கோப்பாய் போலீஸ் நிலையத்தில் பணியாற்றுகின்ற போலீஸ் உத்தியோகத்தரிடம் இது தொடர்பாக நான் பேசியிருந்தேன். அப்போது அவர் குறித்த நபர் எங்களுக்கு எந்த தகவலையும் வழங்கவில்லை என்று குறிப்பிட்டிருந்தார். தவிர எங்களுக்கு தகவல் வழங்குவது தொடர்பாக எந்தவித தகவல்களும் வெளியே செல்வதில்லை என்றும் அவ்வாறானவர்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது என்றும் அவர் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் தான் அவர் ஒரு தகவலை குறிப்பிட்டிருந்தார். அதாவது குறித்த வாழ்வெட்டு கிழக்காய் உயர்ந்த நபர் ஏற்கனவே வாளால் வெட்டிய அந்த தரப்பினரிடம் மோதலில் ஈடுபட்டதாகவும் அதற்கு பதிலாகத்தான் இந்த வாழ்வெட்டி சம்பவம் ஈடுபட்டதாகவும் கூறப்படுகின்றது. தவிர பெண்கள் எல்லாம் இணைந்து அந்த நபரை தாக்கியதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இவ்வாறான சூழ்நிலை தான் அவர் பின்னர் வாழ்வெட்டி கிழக்காகி உயிரிழந்ததாகவும் அந்த தகவல்களிலே குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. இவ்வாறு பல்வேறுபட்ட தகவல்கள் இந்த வாழ்வெட்டி சம்பவம் தொடர்பாக வெளியாகிக் கொண்டிருக்கின்ற நிலையில் விசாரித்ததன் அடிப்படையில் இவ்வாறுதான் எங்களுக்கு தகவல்கள் கிடைத்திருக்கின்றன. ஐதவிர யாழ்ப்பாணத்தில் தொடர்ந்து வாழ்வெட்டி சம்பவங்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. இது தொடர்பாக போலீசார் தீவிரமான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. மற்றொரு செய்தியாக வவுனியா மாநகர சபை ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி வசம் வந்திருக்கின்றது. அந்த வகையில் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி சார்பாக போட்டியிட்ட, அதாவது மாநகர முதல்வருக்கு போட்டியிட்ட காண்டிவன் அவர்கள் 11 வாக்குகளை பெற்று வெற்றி பெற்றிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. தேசிய மக்கள் சக்திக்கும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணிக்கும் இடையிலே பலத்த போட்டி நிலவிய நிலையிலே 11 வாக்குகள் பெற்று காண்டிவன் அவர்கள் முதல்வராக தெரிவாகி இருக்கின்றார். அதே போல 10 வாக்குகளை பெற்று தேசிய மக்கள் சக்தி வேட்பாளர் தோல்வியடைந்திருக்கின்றார். அதனைத் தொடர்ந்து பிரதி மேயராக பரமேஸ்வரன் கார்த்திவன் அவர்கள் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார். அவரும் 11 வாக்குகளால் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார். பகிரங்க வாக்கெடுப்பின் மூலமே இந்த முதல்வர் மற்றும் துணை முதல்வர் தெரிவு இடம்பெற்றதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அதேவேளை முக்கியமாக இலங்கையில் எதிர்பார்த்த கொழும்பு மாநகர சபை முடிவுகள் வெளியாகி இருக்கிறது. அதாவது முடிவுகள் என்பது அந்த மாநகர சபையை யார் ஆட்சி செய்வது என்பது தொடர்பான தகவல்கள் வெளியாகி இருக்கின்றது. அதன் அடிப்படையில் இன்றைய தினம் அதற்கான வாக்கெடுப்பு இடம்பெற்றது. அந்த வகையில் ரகசிய வாக்கெடுப்பு அங்கு கோரப்பட்ட நிலையில் ரகசிய வாக்கெடுப்பு நடத்தப்பட்டது. அதன் அடிப்படையில் தேசிய மக்கள் சக்தி அந்த கொழும்பு மாநகர சபையை கைப்பற்றி இருக்கின்றது. கொழும்பு மாநகர சபை முதல்வராக இஸ்ராய் கலீல் பல்தசார் அவர்கள் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார். 61 வாக்குகளினை பெற்று அவர் வெற்றி பெற்றிருக்கின்றார். அதாவது முதல்வராக தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார். கொழும்பு மாநகர சபையின் துணை முதல்வராக கேமச்சந்திரகுமார் அவர்கள் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார். அவர் போட்டியின்றி தெரிவானதாக கூறப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் தான் ஐக்கிய மக்கள் சக்தி சார்பாக எதிர்த்து போட்டியிட்ட வேட்பாளர் தோல்வி அடைந்திருக்கிறார். அவர் 54 வாக்குகளை பெற்றிருக்கின்றார். பெற்று இவ்வாறு தோல்வி அடைந்திருக்கிறார். இது தொடர்பான தகவல்கள் தற்பொழுது வெளிவந்திருக்கின்றன. இந்நிலையில் வவுனியா மாநகர சபை ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி கைப்பற்றிய தொடர்பான செய்தியை பார்த்திருந்தோம். இந்த நிலையில் தான் இது தொடர்பாக ஒரு கலந்துரையாடல் ஒன்று நேற்றைய தினம் வவுனியாவில் இடம்பெற்றிருந்தது. அந்த கலந்துரையாடலில் ஐக்கிய மக்கள் சக்தியில் கூட்டணி வகிக்கின்ற அகில இலங்கை மக்கள் காங்கிரசின் தலைவர் ரிசாட் பதியுதீன், ஐதவிர ஜனநாயக தேசிய கூட்டணியில் பங்கு பெற்றுகின்ற சிறிற்றுள்ள கட்சியின் செயலாளர் நாயகம் பா உதயராசா, ஐதவிர தமிழரசு கட்சி சத்தியலிங்கம், ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி சார்பாக சிவசக்தி ஆனந்தன் உள்ளிட்டவர்கள் பங்கு பெற்றிருந்தார்கள். தொடர்ச்சியாகத்தான் இந்த முடிவு அங்கு எட்டப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் வவுனியாவில் 4 சபைகள் இருக்கின்றன. 4 சபைகளிலும் இவர்கள் ஒன்றிணைந்து ஆட்சி அமைப்பதாக ஒரு முடிவெடுக்கப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் தான் இந்த தேர்வு வவுனியா மாநகர சபையிலே இடம்பெற்றிருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. வவுனியா மாவட்டத்தில் இருக்கின்ற 5
உள்ளூராட்சி மன்றங்களிலே வவுனியா தெற்கு வவுனியா தெற்கு சிங்கள பிரதேச சபையை தவிர ஏனைய 4 உள்ளூராட்சி மன்றங்களையும் இலங்கை தமிழரசு கட்சி, அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ், அதேபோல ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி மற்றும் டிஎன்ஏ ஜனநாயக மக்கள் கூட்டணி, இந்த 4 கட்சிகளும் சேர்ந்து நாங்கள் இந்த 4 சபைகளிலும் அடுத்து வருகின்ற 4-5 ஆண்டுகள் நிர்வாகத்தை நடத்துவதற்குரிய ஒரு இணக்கப்பாட்டுக்கு வந்திருக்கிறோம். அந்த அடிப்படையிலே இந்த 4 கட்சிகளோடு சில சுயேட்சை குழுக்களும் எங்களுக்கு ஆதரவு அளிப்பதாக எங்களோடு சேர்ந்திருக்கிறார்கள். அந்த வகையில் இந்த 4 சபைகளிலும் நாங்கள் ஆட்சியை நிறுவுவோம். அந்த அடிப்படையில் நாங்கள் எங்களுக்கு இடையில விட்டு கொடுப்புகளை மேற்கொண்டு இந்த 4 சபைகளையும் திறம்பட இயக்குவதன் மூலமாக இந்த பிரதேசத்திலே வாழுகின்ற மக்களுக்கான சிறந்த சேவையை வழங்குவதற்குரிய ஏற்பாடுகளை செய்திருக்கோம். அந்த வகையில் எதிர்வருகின்ற நாளை நடக்க இருக்கின்ற வவுனியா மாநகர சபைக்குரிய தேர்விலே ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியினுடைய சார்பிலே காண்டிவன் அவர்கள் மாநகர சபையினுடைய மேயர் வேட்பாளராக எங்களால் முன்னிறுத்தப்படுவார். அந்த சபையிலே துணை மேயராக ஜனநாயக தேசிய கூட்டணியைச் சேர்ந்த திரு கார்த்திக் முன்மொழியப்படுவார். இந்த சபை நாளை நிச்சயமாக எங்களுடைய வசம் எங்களுடைய நிர்வாகத்திற்கு கொண்டு வரப்படும். அதனைத் தொடர்ந்து நடைபெற இருக்கின்ற ஏனைய 3 சபைகளான செட்டிகுளம் பிரதேச சபை, வவுனியா தெற்கு தமிழ் பிரதேச சபை, வவுனியா வடக்கு பிரதேச சபை, இந்த 3 சபைகளிலும் நாங்கள் கூட்டாக நிர்வாகத்தை அந்த ஆட்சியை எதிர்காலத்திலே நடப்பதற்கு நாங்கள் இணங்கியிருக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினம் வவுனியா மாவட்டத்தில் இருக்கிற 4 உள்ளூராட்சி மன்றங்கள் ஆட்சி அமைப்பது தொடர்பாக நாங்கள் ஏற்கனவே குறிப்பிட்டது போல் பல கட்சிகளும் சுயேட்சை குழுக்களும் இணைந்து 4 வருட காலம் இந்த உள்ளூராட்சி மன்றங்களை ஒரு சிறப்பான முறையில் ஆட்சி அமைக்க வேண்டிய தேவை இருக்கு. தற்போது இந்த அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிற இந்த கலப்பு தேர்தல் முறையானது தனி ஒரு கட்சிக்கு இந்த அறுதி பெரும்பான்மை இல்லாத காரணத்தினால நாங்கள் பல்வேறுபட்ட கட்சிகளும் சுயேட்சை குழுக்களும் இணைந்துதான் இந்த ஆட்சி அமைக்க வேண்டிய ஒரு தேவை, ஒரு நிர்பந்தம் எங்களுக்கு ஏற்பட்டுள்ளது. இது ஒரு வகையில் பல கட்சிகள் சேர்ந்த ஒரு பண்ப ஒரு ஜனநாயக வழிமுறைகளை நாங்கள் பின்பற்ற வேண்டிய தேவை இருக்கிறது. காரணம், மக்கள் அளித்த இந்த வாக்களிப்பு அல்லது மக்கள் வழங்கிய தீர்ப்பு எந்தொரு கட்சிக்கும் அறுதி பெரும்பான்மை வழங்காத ஒரு காரணத்தினால் நாங்கள் இந்த புதிய தேர்தல் முறையின்படி பல கட்சிகள் கூட்டு சேர்ந்துதான் இந்த ஆட்சி அமைக்க வேண்டிய தேவை ஏற்படுகிறது. ஆகவே 4 வருட காலம் இந்த உள்ளூராட்சி மன்றங்கள் மிக சிறப்பாக நடைபெறுவதற்கு அனைத்து கட்சிகளும் சுயேட்சை குழுக்களும் ஒன்றுபட்டு இந்த மக்களுக்கு தேவையான சகல அபிவிருத்தி பணிகளை நாங்கள் செய்வோம் என்பதை இந்த வேளையில் கூறுகிறோம்.